ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங். பைமோட் ஷாப்பிங் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த பைமோட் ஷாப்பிங் மூலயமா நம்ம ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே பைமோட் ஷாப்பிங்கில் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு இந்த பைமோட் ஷாப்பிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே போட்டு லிங்க் இருக்குது, அதில் டச் பண்ணி நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம். வாங்க இப்போ நம்ம அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஒரு இந்திய சட்ட வல்லுநர், பொருளாதார நிபுணர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் அரசியல் தலைவர் ஆவார். இவர் இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராக பதவியேற்ற பின்னர் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவிற்கு தலைமை தாங்கினார். பட்டியல் சாதி மக்களுக்கென கழகம் ஒன்றை தொடங்கி தீண்டாமை ஒழிய போராடினார். பம்பாய் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பிறகு அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகம், லண்டன் பொருளாதார பள்ளி ஆகியவற்றில் பொருளாதாரம் பயின்று முறையே 1927 மற்றும் 1923 முனைவர் பட்டங்களை பெற்றார். ஆரம்ப வாழ்க்கையில் ஒரு பொருளாதார நிபுணர், பேராசிரியர் மற்றும் வழக்கறிஞராக பணியாற்றினார். பின்னர் பிற்கால வாழ்க்கையில் அவரது அரசியல் செயல்பாடுகளுக்காக அறியப்பட்டார். இவர் ஒரு எழுத்தாளராக பத்திரிகைகளை வெளியிட்டார் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் அரசியல் உரிமைகளுக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் போராடினார். 1956ஆம் ஆண்டில் இவர் இந்து சமயத்திலிருந்து பௌத்த சமயத்தை தழுவினார். நவ புத்தம் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான பட்டியல் சாதி மக்களை புத்த சமயத்தை தழுவச் செய்தார். இவர் பாபா சாஹேப் என்ற புனைப்பெயரால் குறிப்பிடப்படுகிறார். இந்தியாவின் மிகச்சிறந்த உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவரது இறப்புக்கு பின் 1990 இவருக்கு வழங்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டில் வரலாற்று தொலைக்காட்சியும் CNN, IPN தொலைக்காட்சியும் நடத்திய வாக்கெடுப்பில் மிக சிறந்த இந்தியராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அம்பேத்கர் பிரித்தானிய இந்தியாவில் மாவ் என்னுமிடத்தில் 14 ஏப்ரல் 1991 அன்று ராம்ஜி மாலோஜி சக்பால் பீமாபாய் ஆகியோரின் 14வது குழந்தையாக பிறந்தார். அம்பேத்கரின் குடும்ப பின்னணி தற்போதைய மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பேவாதே வட்டத்தைச் சேர்ந்த மராத்தியர் குடும்பத்தைச் சேர்ந்ததாகும். ராம்ஜி சக்பால் பிரித்தானிய இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்து வந்தார். மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பீமாராவ் இளம் வயதில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார். பள்ளியில் படித்தபோது அம்பேத்கரும் மற்ற பட்டியலின குழந்தைகளும் தனியாக அமர வைக்கப்பட்டனர். இவர்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும் இருக்கும்போது தண்ணீர் பாத்திரத்தை தொட அனுமதிக்கப்படாததால் உயர் சாதியைச் சேர்ந்த ஒருவர் அந்த தண்ணீரை எடுத்து ஊற்ற வேண்டிய நிலையில் இருந்தது. பொதுவாக மாணவர்கள் அமர்வதற்கு ஒரு கோணிப்பையை தங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வர வேண்டியிருந்தது. ராம்ஜி சக்பால் 1994இல் ஓய்வு பெற்றார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பம் பம்பாய் மாகாணத்தில் உள்ள சதாராவிற்கு குடிபெயர்ந்தது. தேங்க்யூ ஸோ மச் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.